பொதுவாக வரவேண்டிய நேரத்தில் வராமல் இருப்பதற்கு பெயர்தான் தாமதம் என்று சொல்கின்றோம். பொதுவாக மனிதர்கள் கால தாமதமாக வருவதையே வழக்கமாக வச்சிருக்காங்க. மனிதர்களைப் போலவே ஒரு சில பொருள்களும் நமக்கு காலதாமதமாகவே வந்துகிட்டு இருக்கு. உதாரணமா பால், நியூஸ் பேப்பர், பஸ்ஸு, ட்ரெயின், இந்த பொருள்கள் எல்லாம் காலதாமதமாக வருவதற்கு அவைகள் காரணம் அல்ல. அதற்கு பின்னால் மனிதர்களாகிய நாம் தான் காரணமாக இருக்கிறோம். எந்த ஒரு பசுமாடும் காலதாமதமாக பாலை சுரப்பதும் கிடையாது, கொடுப்பதும் கிடையாது. அந்த பாலை கறக்கிற மனிதர்கள் தான் காலதாமதமாக எழுந்திருக்கிறார்கள். அதனால் காலதாமதமாக பாலை கறக்கிறார்கள். அதனால் வாடிக்கையாளர்களுக்கு அது காலதாமதமாக கைக்கு வருகிறது. அதை போலவே செய்தித்தாளை எடுத்து வருகின்ற ஊழியன் அதிக நேரம் தூக்கத்தின் காரணமாக சுறுசுறுப்பு இல்லாம அலட்சிய போக்கோடு இருப்பதால் செய்தித்தாள்களும் நம் கைகளுக்கு காலதாமதமாக வருகிறது. இன்னும் உதாரணம் சொல்ல போனா, மருத்துவமனையில ஒரு பிரசவத்தப்ப ஒரு குழந்தை ஒரு நிமிஷம் காலதாமதம் ஆயிட்டுன்னா தொப்புள் கொடி சுற்றி அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையே ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறது, கேள்விக்குறியாகி விடுகிறது. இன்னும் ஒரு நிமிடம் கூட ஆகிவிட்டால் அந்த குழந்தையினுடைய தாயினுடைய உயிருக்கு ஆபத்தாகி விடுகிறது. ஆதலால் காலதாமதம் என்பது உயிரை குடித்துவிடும், வாழ்க்கையை முடித்துவிடும். எதை என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். காலதாமதம் என்பது காரணம் எதனால் ஏற்படுகிறது என்று கேட்டால், நேரத்தை, காலத்தை நாம் மதித்து நடப்பது கிடையாது. நம்முடைய விருப்பப்படி நாம் போயிட்டே இருக்கோம். ஒரு நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க காலதாமதம் இல்லாமல் அலுவலகத்துக்கு வந்தால்தான் அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற மற்ற ஊழியர்களும் நேரத்தோடு காலத்தோடு வருவார்கள். இல்லை என்றால் அவர்களுடைய விருப்பப்படியே வந்து கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் நாம் ஒன்று சொல்லணும். காலதாமதத்தோடு வருபவர்களை, லேட்டா வர்றவங்களை நாம கண்டிக்கிறதும் கிடையாது, தண்டிக்கிறதும் கிடையாது. நாம கண்டிச்சோம்னா, தண்டிச்சோம்னா அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, நாளைக்கு நம்மகிட்ட பழக மாட்டாங்களோ, நட்பு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு சில பேருடைய காலதாமதத்தை நாமளே வரவேற்கிறோம், அங்கீகரிக்கிறோம். இந்த போக்கு மாறணும். காரணம், வாழ்க்கை என்பதே ஒரு பயணம். அதில் யார் தொடர்ந்து நேரத்தோடு காலத்தோடு ஓடி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. ஒரு காலதாமதத்தினால் பல உயிர்கள் போயிருக்கின்றன. லேட்டாக கிளம்பி வாகனத்தை வேகமாக கொண்டு போய் இத்தனை விதமான ஆக்சிடென்ட் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல, பருவத்தை பயிர் செய். காலத்தோடு விதை விதைக்கணும், காலத்தோடு தண்ணீர் விடணும், அப்போதான் காலத்தோடு பயிர் நமக்கு கைக்கு கிடைக்கும். இன்னைக்கு என்ன வேலை, எத்தனை வேலைகள் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு செக்லிஸ்ட் போடணும். இந்த வேலையை இந்த நேரத்தில் நடத்தணும், நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்லிஸ்ட் போட்டுக்கிட்டு அலுவலகத்துக்கு போனோம்னா, நாம் வியாபாரம் நடத்துகின்ற நிறுவனத்துக்கு சென்றோம் என்றால் நாமும் நேரத்தோடு போகலாம், மற்றவர்களிடம் நேரத்தோடு உழைப்பையும் வாங்கலாம். ஒரு நிமிடம் காலதாமதத்தினால் மருத்துவமனையில் பல உயிர்கள் போய்கொண்டிருக்கின்றன. தொடர் ஓட்டப்பந்தயத்திலே ஒரு நிமிட கால தாமதம் ஏற்பட்டதால் வெற்றியை பல வீரர்கள் இழக்கிறார்கள். அதனால்தான் காலமறிதல் என்ற ஒரு அதிகாரமும் திருவள்ளுவரால் சொல்லப்பட்டிருக்கிறது. காலதாமதம் ஆகுவதற்கு முக்கியமான காரணம் சுய கட்டுப்பாடு இல்லாதது, அலட்சிய போக்கோடு இருப்பது.
சோம்பேறித்தனத்தோடு இருப்பது, இவை எல்லாவற்றையும் நாம் போக்கிக் கொண்டால் காலதாமதத்தை நம்மால் தவிர்க்க முடியும், விரயத்தை விலக்க முடியும், வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும். இனிமேலாவது காலதாமதம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்வோம். நன்றி, வணக்கம்.